கேரளாவில் கொல்லம்ங்கிற ஒரு பகுதிங்க. இந்த பகுதியில் ஒரு தனி வீடு. இந்த வீட்டை சுற்றிலுமே ஒரு மாதிரி வயல்வெளிகள், பக்கத்தில் வீடுங்க இல்லாமல் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு வீடு இருக்குது. இது ஒரு காலனி மாதிரியான ஒரு டைப்புங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வீடு உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்ஷான சொசைட்டி வில்லாக்குள்ளே ஒரு மெய்டு ஒருத்தவங்க ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வீட்டில். இந்த வீட்டில் ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அந்த பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாத பட்சத்தில் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஒரு கேர்டேக்கர் மாதிரி வந்திருக்கிறாங்க. அது போக வீட்டு வேலையும் பார்ப்பாங்களாம். நைட்டு ஒரு 12:30 மணிக்கு ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமாக இடிமின்னலோட வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளே கரண்ட்டும் போயிடுதுங்க. கரண்ட்டு போனதுக்கப்புறமா ஹாலில் படுத்துருக்கிற அந்த மெய்டுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. எந்திரிக்கும் போது வீட்டோட மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏன்னா இவங்களை நம்பி தான் இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் இந்த வீட்டில் 3 ரூம் இருக்குது. கீழே ஒரு ரூம் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே ஒரு ஸ்டெப் போகுமா, ஸ்டெப்பில் ஏறி போனால் மேலே 2 ரூம் இருக்கும். கீழே இருக்கிற இந்த ரூமில் தான் பாட்டிமா அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு. பாட்டிமாவும் தாத்தாவும் படுத்துருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பயந்து போய் எந்திரிச்சு போயிட்டு அந்த கதவு மூடுறதுக்கு போகும்போது கதவுக்கு வெளியே லைட்டாக தார் ரோடு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களாம். கொஞ்சம் பார்ஷான ஏரியாவாக டெவலப் ஆகி வர நேரத்தில் அந்த ரோடு முழுக்கவே ஒரு மாதிரி ஜல்லிக்கல்லாம் போட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி இந்த தார் ரோடு மாதிரி போட்டுட்ருக்கிற நேரம், போட்டு முடிக்கலை, போட்டுட்ருக்கிற நேரத்தில் அந்த ஜல்லிக்கல் மேலே ஒரு எரிஞ்சு போன ஒரு பொண்ணோட உருவம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த இடிமின்னல் சத்தத்துக்கும் வெளிச்சத்துக்கும் அந்த உருவத்தை இவங்க நல்லாவே பார்க்குறாங்க. அது போக வெளியே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட், அந்த ஏரியாவில் வரிசையாகவே எல்லோ கலரில் ஸ்ட்ரீட் லைட் போட்டு வச்சுருப்பாங்களாம். இவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரே ஒரு லைட்டு மட்டும் ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்திருக்குதுங்க. அந்த வெளிச்சத்துக்கும் இந்த இடிமின்னல் சத்தத்துக்கும் மழைக்கும் ஒரு எரிஞ்சு போன உருவம் முன்னாடி நின்றுக்கிட்டு இவங்கள வான்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிடுது. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் மதியே இல்லை. என்ன செய்கிறதுன்னு எதுவுமே தெரியாமல், வெளியவும் போக முடியாமல் டக்குன்னு கதவை மூடிட்டு உள்ளே ஓடி வந்து படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வேலையாக என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. இவங்க இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தே ஒரு நாள் தான் ஆகுது. முதல் நாள் நைட்டு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அப்படி இந்த வீட்டில் என்ன சம்பவம் நடந்துச்சு, எதனால் அந்த எரிஞ்ச உருவம் இவங்களோட வீட்டை நோக்கி வரணும், அந்த வீட்டோட மிஸ்ட்ரி என்ன, இதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் நேகாங்க. நேகா கேரளாவை சேர்ந்தவங்க. கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நேகா இப்போது டாக்டராக இருக்கிறாங்க. நேகாவோட தங்கச்சிங்க 2 பேர், அவங்களுமே டாக்டராக இருக்கிறாங்க. இது நேகாவுக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நடந்த ஒரு அமானுஷ்யம். இப்போ வரைக்குமே அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். நேகாவோட வீடு கேரளாவில் ஒரு வாடகை வீடாங்க. இவங்களோட வீட்டில் தங்கச்சிங்க 2 பேர். நேகா தான் மூத்த பொண்ணு. அப்பா, அம்மா, அப்பாவோட அம்மா, அப்பா, அதாவது தாத்தா, பாட்டி, இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அப்பா காசுலாம் சேர்த்து வச்சு ஒரு வீடு ஒன்று வாங்குறாருங்க. இந்த வீடு வந்து இவங்களா கட்டினதோ இல்லை ஒரு கிரவுண்டு வாங்கி இவங்களாம் வந்து பிளான் பண்ணி கட்டினதுலாம் கிடையாது. ஆல்ரெடி கட்டியிருந்த ஒரு வீடு, செகண்ட் ஹேண்டில் தான் இவங்க வந்து வாங்குறாங்க. அந்த வீடு இதுக்கு முன்னாடியே ஒரு 7-8 வருஷம் இருக்குமாங்க. யூஸில் இருந்த ஒரு வீடை தான் இவங்க ரெனோவேட் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. நேகாவோட அம்மாவுக்கு இந்த இறை பக்தி அதிகமாங்க. சாமி மேலே நம்பிக்கை அதிகம். அது போக இந்த செய்வன சூனியம், அப்புறம் இந்த மாதிரி பேய் பிசாசு மேலாம் நம்பிக்கை அதிகம். உடனே பயந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் நிறைய விஷயங்கள்லாம் அப்படி நடந்திருக்குது. ஆனால் நேகாவோட அப்பா அப்படி கிடையாதுங்க. அவருக்கு இது எதுலேயுமே விருப்பம் கிடையாது. சொல்லப்போனால் சாமி கும்பிட்றதுலேயே அவருக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் இந்த உலகத்துக்காகவும் நம்ம சமூகத்துக்காகவும் நம்ம சாமி கும்பிட்டா தான் நம்மளை வந்து ஏற்றுப்பாங்கிற பட்சத்தில் சாமி கும்பிட்ற ஒரு ஏத்திஸ்ட்டுங்க. இப்போது நேகாவோட கேரக்டர் என்னென்னா, அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த படிப்பு மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டுருக்கிற ஒரு கேரக்டர். அவங்களோட தங்கச்சிங்க 2 பேருமே ரொம்பவே விளையாட்டு பிள்ளைங்களாங்க. அவங்க தாத்தா, பாட்டி இவங்க 2 பேருக்குமே ஆல்ரெடி அவங்களோட வாழ்க்கையில் சில அமானுஷ்ய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது அவங்க யங்காக இருந்த ஸ்டேஜில்.
அதை எல்லாத்தையுமே இந்த குழந்தைங்க கிட்ட அப்பப்போ கரண்ட் போகிறப்பெல்லாம் அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது கதையாக சொல்லுவாங்களாங்க. இப்போது கொல்லமில் இருக்கிற ஒரு அவுட்ரு ஏரியாவில் ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்கிறாரு அவங்க அப்பா. இந்த வீடு வந்து அந்த ஏரியாவில் இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்குறதே அதிசயமாக, மேபி இது நம்மளோட லக்கா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வாங்கிடுறாங்க. அந்த நேரத்தில் 35 லட்ச ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய வீடை இவங்க 20 லட்ச ரூபா தான் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா 15 லட்ச ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொன்னதே 30 லட்ச ரூபா, ஆனால் இவங்க வந்து 20 லட்ச ரூபா ரெடி கேஷாக கொடுக்குறோம், ஓகேனா சொல்லுங்கள் முடிச்சிக்கலான்னு சொல்லும்போது அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களாங்க. இவங்க அப்பாவும் நல்ல ஆஃபராக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு. இப்போ வீடு வாங்கினதுக்கப்புறமா நல்ல நாள் குறிப்பாங்க இல்லையா ஜோசியர்கிட்ட போயிட்டு, அப்படி நேகாவோட அம்மா தான் சொல்கிறாங்க நல்ல நாள் போய் குறிக்கலான்னு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ரெனோவேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாரம் இந்த பெயிண்ட் ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே குடியேறிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நேகாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதகம் கணிச்சு எல்லாரோட ஜாதகத்தையும் பார்த்து நம்ம போயிட்டு எந்த நாள் வந்து எந்த நேரம் இந்த வீட்டுக்குள்ளே போகணும், என்ன ஓமம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் குறித்து கொடுக்குறாரு, ஒரு நல்ல நாளும் குறித்து கொடுக்குறாரு, கணபதி ஓமமும் பண்ண சொல்கிறாரு. இப்போது அவர் சொன்ன மாதிரியே அந்த நல்ல நாளில் இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு கணபதி ஓமம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கணபதி ஓமம் முடிச்சதுக்கப்புறமா தான் பால் காய்ச்சுவாங்களாம். இந்த நேரம் இவங்க பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி கணபதி ஓமம் அவங்களோட வீட்டில் நடந்துகிட்டு இருக்குது. புதுசாக வாங்கின வீட்டில் எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்துருக்குறாங்க. தங்கச்சிங்க 2 பேர் மட்டும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இது ஒரு தனி வீடுங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு பெரிய ஹால் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப்பு போகும். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனால் மேலே 2 ரூம் இருக்கும், கீழே ஒரு ரூம் இருக்கும். இந்த ஹால்லையே சோஃபா அப்புறம் இந்த டிவி செட்லாம் வச்சுருப்பாங்களாம். கீழேயே வந்து கிச்சன்லாம் இருக்குமாங்க. உள்ளேயே அட்டாச் பாத்ரூமும் இருக்கும். கீழே இருக்கிற பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்கும். மேலே இருக்கிற 2 ரூமில் ஒரே ஒரு ரூமில் மட்டும் அட்டாச் பாத்ரூம் இருக்கும், இன்னொன்று காமனாக இருக்குமாங்க. மேலே பால்கனிலாம் இருக்கும். இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. கொல்லப்புற கதவு இருக்குது, ஆனால் அதை வந்து இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் பின்னாடி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வயல்வெளியாக இருக்குமாங்க. அதனால் இந்த பாம்பு தவளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அலைஞ்சிட்டு இருந்திருக்குது. அதை இவங்க பார்க்காம கவனிக்காமல் வாங்கினாங்களா என்னங்கிறது நேகாவுக்கு தெரியாது. பட் அவங்க அப்பா தெரிஞ்சு தான் வாங்கியிருக்கிறாரு. எதனா வீட்டுக்குள்ளே வரப்போது வந்தால் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கிறாரு. இப்போது கணபதி ஓமம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாருமே இவங்க அப்பா அம்மா இவங்க தாத்தா பாட்டி நேகா எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. 2 தங்கச்சிங்க மட்டும் மேலே கீழே ஓடி ஆடி விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமாக அழுகிற சத்தம் கேட்குதுங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே எந்திரிச்சு ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணு நேகாவோட 2வது தங்கச்சி கையை நச்சுக்கிட்டு கை ஃபுல்லாகவே பிளட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம்க்கா, திடீர்னு அந்த ரூமில் இருக்கிற ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் போய் அதை நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு கை வச்சேன், அது நச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது உண்மையா இல்லை விளையாட்டுத்தனமாக போய் கை வச்சு சின்ன வயசுலலாம் நச்சுப்போம் பார்த்துருக்கீங்களா? எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க அடிப்பாங்களோங்கிற பட்சத்தில் நம்மளே பொய் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியலை. ஆனால் கணபதி ஓமம் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கீழே வந்து ஐயருங்க யாருமே மந்திரத்தை நிப்பாட்டில், அது ஓமம் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. இவங்க மட்டும்தான் மேலே வந்து பார்த்துருக்குறாங்க. இது ஒரு அபசகுணமாக தெரிஞ்சிருக்குதுங்க. யாருக்கு? நேகாவோட அம்மாவுக்கு. என்னம்மா இது நல்ல நாளதும் அப்படி கையை நச்சு ரத்தம் வர வச்சிட்ட, அபசகுணமாக இருக்குமேன்னு சொல்லி அவங்க சொல்லும் போதே அவங்க அப்பா திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுக்கு தான் நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தலையிடுறது கிடையாது. இப்போ கணபதி ஓமம் நடக்கிறதுக்கும் இந்த பிள்ளை விளையாட்டுத்தனமாக போயிட்டு கையை வச்சு நச்சதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை பெருசாக இருக்குது. வீட்டுக்கு வந்த முத நாளே கையில் ரத்த காயம். 2வதா அவங்க அப்பா அம்மா 2 பேருக்கும் சரியான சண்டை. அப்பா அம்மாவும் கோச்சிக்கிட்டு வேறு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டாங்களாம். தாத்தாவும் பாட்டியும் தான் கீழே உட்காந்து வந்துருக்குறாங்க இந்த கணபதி ஓமத்துக்கு. இந்த கணபதி ஓமம் முடிச்சதுக்கப்புறமா பால் காய்ச்சறதுக்காக அவங்க அம்மாவை பாட்டி கூப்பிடுறாங்க. அவங்களும் கீழே வராங்க. வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையாங்க. ஒரு தவளையை பிடிக்கிறதுக்காக ஒரு தவளை ஒன்று வீட்டு பின்னாடி டோரை வந்து யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த தவளை எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு தெரில. பின்னாடியே ஒரு பாம்பு எப்போ வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரில. வீட்டுக்குள்ளே தவளையை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி பயங்கரமாக எல்லாருமே கத்திட்டு ஓடி இருக்கிறாங்க. வெளியே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் நேகாவோட அப்பாவும் தான் வந்து கம்பு எடுத்து அடித்து நல்ல நாள் அதுவுமா முத நாள் பால் காய்ச்சிறாங்க. வீட்டுக்குள்ளே நல்ல பாம்பை வந்து அடித்து கொன்று அதோட ரத்தம். இதுவும் எவ்வளோ பெரிய அபசகுணம் இந்த வீட்டுக்கு வந்து. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னடா அது நல்ல நாள் குறித்து ஜோசியரை பார்த்து தான் நம்ம வந்தோம், வந்த முத நாளே இவ்வளோ தூரம் அபசகுணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே மைண்டு சரியில்லை. அதை வெளிப்படையாக சொல்லவும் முடியலை. அவங்க அப்பா எதனா திட்ட ஆரம்பிச்சிருவார். மறுபடியும் இதுக்கும் அபசகுணத்துக்கு என்ன சம்மந்தம்? தவளைங்கிறது சாதாரணமாக வரத்தான் செய்யும், பாம்புங்கிறது தவளையை சாப்பிட தான் செய்யும், அது யதார்த்தமாக வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு, அதோட இடத்துல தான் நம்ம இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவார்னு சொல்லிட்டு இவங்க எதுவுமே சொல்லாமல் அன்றைக்கி நைட்டு முழுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக்காமல் வேறு ரூமில் தான் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. நேகா அவங்களோட அம்மா 2 பேரும் ஒரு ரூம்லையும், நேகாவோட அப்பா அவங்களோட சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஒரு ரூம்லையும், தாத்தா பாட்டி 2 பேரும் கீழே இருக்கிற பெட்ரூம்லையும் படுத்து தூங்கிட்டாங்களாங்க.
அன்னைக்கு முழுக்கவே யாருக்குமே தூக்கம் வரல. 2 விதமாக எடுத்துக்கிறாங்க இவங்க. ஒன்று, இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம். இன்னொரு பக்கம் வீட்டில் பிரச்சனை நடந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் நேகாவோட அப்பா அவங்க அம்மாவை அப்படி திட்டிருக்க கூடாது, நேகாவோட அம்மாவும் வெளிப்படையாக இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு மனக்குழப்பம் இது ஒரு பக்கம் இருக்குதுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே நேகாவோட அப்பாவும் அம்மாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து சில நாட்கள் அப்படியே கழிய ஆரம்பிக்குதுங்க. இந்த நாட்களில் இவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமோ இல்லை இந்த பாம்பு வீட்டுக்குள்ள வரதோ இல்லை எதனா ஒரு அபசகுணமாக நடக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தாங்க ரன் ஆகிருக்குது. நேகா அவங்களோட தங்கச்சிங்க 2 பேர் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, தாத்தா பாட்டி 2 பேர் வீட்டில் தான் இருப்பாங்க, அம்மாவும் வீட்டில் தான் இருப்பாங்க, அப்பா வேலைக்கு போயிடுவார். இவங்களோட ரொட்டீன் கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் காலையில் ஒரு மாதிரி பயங்கரமாக கசகசன்னு சவுண்டு கேட்டிருக்குதுங்க வெளியே. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு நேகாவோட அப்பா வெளியே வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணுங்களும் எந்திரிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சத்தமாக கேட்குது, வெளியே போலீஸ் வண்டிலாம் நிற்கிது, ஆம்புலன்ஸோட சவுண்டுலாம் கேட்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இவங்க வீட்டிலேருந்து ஒரு 2 வீடு தள்ளி ஒரு வீட்டில் மொத்தம் 6 பேர் இருப்பாங்களாங்க. இந்த 6 பேரையுமே கொன்னுட்டு வீட்டுக்கு வந்த அந்த திருடன் வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கிறான். பயங்கரமான கொடூரமான ஒரு சம்பவமாங்க அங்கே நடந்ததுலேயே இது. இவங்க வீட்டுக்கு போய் கரெக்டாக ஒரு வாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. என்னடா அது 2 வீடு தள்ளி போனவன் ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருந்தானா என்ன ஆகுறது? இப்படிலாம் இந்த ஏரியாவில் நடக்குமா? இது பார்ஷான ஏரியா, அதாவது டெவலப் ஆகிட்டு இருக்குது, பார்ஷான ஏரியாவான்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ரோடு போடுறது, செக்யூரிட்டி வைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி வந்து ஒரு திருடன் வந்து இவ்வளோ விஷயத்த பண்ண முடியும்? அது பர்சனலாக அவங்களுக்குள்ளே நடந்ததா இல்லை உண்மையாகவே திருடன் வந்து திருடனதான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு குழப்படி வருதுங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி மென்டல் பீஸை கெடுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா. நேகா அவங்களோட வீட்டில இருந்து ஸ்கூல் பஸ்ல தான் ஸ்கூலுக்கு போவாங்களாங்க. அப்படி அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது இவங்களோட அந்த காலனி இருக்கு இல்லையா, அந்த 40 வீடுகள்ல இருந்து ஒரு அக்கா ஒருத்தவங்க வருவாங்களாம். அவங்க இவங்களோட சீனியர், அதாவது அவங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இப்போ நேகா வந்து 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நேகாவுக்கு அவங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களாம். ஏன்னா அவங்க தான் இந்த ஏரியாவில் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தவங்க. அதாவது நேகா வரதுக்கு முன்னாடி 4 வருஷமாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் வந்து அந்த வீட்டுக்கு வந்தீங்க, அந்த வீட்டில் வந்து நிறைய அமானுஷ்யங்கள்லாம் நடந்திருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, உண்மையாவா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்கே இவங்க போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட போகிறாங்க? அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக அவர் சும்மா இருக்க மாட்டார், பிரச்சனை பண்ணி இவங்க அப்பா கிட்ட வந்துருவாரோங்கிற பட்சத்தில் அந்த அக்கா மறைக்கிறாங்க. இப்போது நேகா எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாங்க, அழுது கேட்குறாங்க, எதுவும் இருக்குன்னு சொன்னீங்களக்கா, என்னக்கான்னு சொல்லி கேட்டால் அந்த அக்கா இல்லை உன் வீட்டில் இல்லடி, உங்களோட பக்கத்து வீட்டில் நான் மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி குழப்பி விட்டுருக்குறாங்க. நேகாவுக்கு இது மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்தனாலையா என்னன்னு தெரிலங்க, வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவங்க கூட யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுமா. அது போக அவங்களோட அந்த கொல்லப்புற கதவு இருக்கு இல்லையா, பின்னாடி மேலே இவங்களோட ரூம்ல இருந்து கீழே பார்த்தா கீழே அந்த வே தெரியுமாங்க, அந்த வியூ கிடைக்குமா. நைட் அன்டைம்ல இவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது எந்திரிக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, இவங்களோட பாத்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது, வெளியே தான் இருக்கும், காமன் டாய்லெட்டா இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே அந்த பாத்ரூமுக்கு போகும்போது கீழே இந்த பூட்டை ஆட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குமாங்க. யாரோ ஒருத்தவங்க இந்த குழந்தைங்கலாம் பூட்டை ஆட்டில் ஆடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பூட்டை ஆட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குமா. எப்போ மிட் நைட்டில் 1, 1:30, 2 அந்த டைமில் இவங்க எந்திரிக்கும் போது என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவங்களோட ரூம்குள்ளே வந்துட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழே யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருப்பாங்களாம். முடி மட்டும் தெரியுமாங்க, ஆனால் உருவம் தெரியாது. இவங்க பயந்துட்டு அப்பாக்கிட்டையும் சொல்லாமல் அம்மாக்கிட்டையும் சொல்லாமல் பேசாமல் படுத்துருவாங்களாம். யார் என்னன்னு கூட பார்க்கலையாம், பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. நேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க ஃபேமிலியை தாண்டி வேறு யாரோ ஒருத்தவங்களோட ப்ரெசன்ஸை அவங்களால உணர முடியுது. அது போக அந்த சீனியர் அக்கா வேறு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு இந்த தாட்டே வர ஆரம்பிச்சிருக்குது. அதனாலேயே இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். அவங்க சொன்னதுனால தான் நமக்கு இதெல்லாம் தோணுதா, எப்படியாச்சும் அந்த அக்கா கிட்ட கேட்டுறன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. அக்கா நீங்கள் சொல்கிறத நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இது சத்தியங்கான்னு சொல்லி சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த அக்கா சொல்லியிருக்கிறாங்க. நேகாவோட குடும்பம் இப்போ ஒரு வீடு வாங்கி வந்திருக்கிறாங்க இல்லையா, இந்த வீட்டில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல வாடகைக்கு வந்தவங்கள ஒரு பொண்ணு என்ன பிரச்சனைன்னு தெரியல, வீட்டிலேயே மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி வீட்டுக்குள்ளேயே எரிஞ்சு இறந்துட்டாங்களாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே அடுத்த ஒரு வாரத்தில் அந்த வீடை காலி பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு அந்த வீடு வந்து பூட்டி போட்டே தான் கிடந்திருக்குது. அந்த வீட்டுக்குள்ள இருந்து அமானுஷ்ய சத்தங்கள் வரதாகவும் அது போக அந்த வீட்டுக்குள்ள ஒரு உருவத்தை பார்த்ததாகவும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கிட்டலாம் ஒரு பேச்சு அடிபடுது. இப்போது 2 வருஷத்துக்கு அப்புறமா
ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் அவங்க நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. திடீர்னு உங்க ஒய்ஃபுக்கு கேன்சரா, அவங்க உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் தான் அவங்களோட உயிரும் போயிருக்கு. ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா ஹஸ்பண்டும் இந்த வீடு சரியில்லை, தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு வந்து யாரையும் வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஓனர் கிட்ட சொல்லிட்டு போனதா இந்த அக்காவோட அப்பா இவங்க வீட்டில் சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ அவர் போனதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்திருக்கிறாங்க. மூணாவதா தான் இவங்க வந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டதும் நேகாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அதனால தான் நேகாவும் அவங்களோட குடும்பமும் கணபதி ஹோமம் வளர்த்துட்டு இருக்கும் போது பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி அவங்களோட வீட்டில் இவ்வளோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது. அப்போ நேகாவுக்கு தோணுனது தப்பு கிடையாது. இந்த அக்கா சொன்னதுனால தான் இவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகல. ஆல்ரெடி அவங்களோட வீட்டுக்குள்ள 2 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த 2 பேரோட ஆத்மாவுமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி நேகா மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனேமே அவங்களோட அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் சொல்லணும்னு தோணுது. ஆனால் அவங்க யாருக்கிட்டையுமே இவங்க சொல்லலை. எங்கே சொல்லி மறுபடியும் அம்மா ஒரு கருத்து ஏற்றுக்கிட்டு அப்பா ஒரு கருத்தில் இருந்து 2 பேருக்கு சண்டை வந்துருமோங்கிற பயத்தில் யாருக்கிட்டையுமே சொல்லலையாங்க. பாட்டிக்கிட்ட கூட சொல்லலையாம். அடுத்து கொஞ்ச நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. இந்த நாட்களில் நேகாவோட அப்பா அம்மா 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே சண்டை வருது. அவங்களுக்குள்ள வழக்கத்துக்கு மாற அதிகமாக சண்டை வருது. இதனால இந்த குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்காதான். குறிப்பாக நேகாவுக்கு வந்து ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குமாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு போனாலே ஒரு மாதிரி அழுகையாக வருதுன்னு சொல்லிட்டு சில நேரம்லாம் ஸ்கூல்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்களாங்க. நேகா அவங்களோட அப்பா அம்மாவோட அந்த சண்டையிலேருந்து வெளியே வரதுக்காக அதில் வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்களாம். மோஸ்ட்லி அதில் போயிடக்கூடாது, நம்மளோட படிப்பு பாதிச்சிடும் சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட ஸ்டடீஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக 12th ஸ்டாண்டர்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இந்த 12th முடிக்கிற இந்த 4 வருஷ கேப்பில் அவங்க வீட்லேயும் சரி வீட்டுக்கு வெளியேவும், அதாவது பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லையும் சரி ஏகப்பட்ட அமானுஷங்களும் நிறைய உயிரிழப்பும் போயிருக்குதுங்க. இவங்க வீட்டில் மட்டும்தான் உயிரிழப்பு போகலை. மற்றபடி இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயே 2 வீடு தள்ளி போயிட்டு ஒரு வீட்டில் கொலைகாரன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னாங்க இல்லையா, அதை திருட வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயே பாம்பு உள்ளே வந்து ஒருத்தரை கடிச்சு அவர் ஸ்பாட் அவுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் உயிருக்கு கொஞ்சம் பயந்து பயந்து தான் வாழ வேண்டிய சூழ்நிலையும் இருந்திருக்குது இந்த வீட்டில். இருந்தாலும் அவங்க அப்பா இந்த வீடை விற்கிற மாதிரி இல்லை. இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். நம்ம தான் பார்த்து சேஃபாக இருந்துக்கணும். ஏன் நமக்கு பக்கத்து வீட்லேயும் தான் இருக்கிறாங்க, நம்ம வீட்டிலேயும் தான் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் பாம்பு வந்துச்சா, வந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷனாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே பேசிகிட்டு இருப்பார். அவர் வந்து பாயிண்ட்டாக தான் பேசுகிறாருங்க. எங்கே போனாலுமே எல்லாமே இருக்க தான் செய்யும், நம்ம தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி சர்வை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. இவங்க அம்மாவுக்கு அது சரியாக படலை. ஜோசியம் பார்த்தேன், இந்த வீடு வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடணும்னு சொல்கிறாங்க. அதனாலேயே உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மாறி மாறி சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா. இந்த டைமில் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறமா நேகாவுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்குதுங்க. நேகா வேணும்னே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன்னு சொல்லிட்டு தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் சேர்ந்து படிக்கிறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கே வருவாங்களாம் ஹாஸ்டல்ல இருந்து. அதுவுமே இவங்களோட தங்கச்சிங்களுக்காக தானா. அவங்க ஃபோன் போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்க, சண்டையாக நடந்துக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் நிம்மதியே இல்லை, படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப பாட்டிக்கு நடுவில் வந்து உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. இவங்க பாட்டி கீழே தாத்தாவோட அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ரூமில் அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. ஆனால் அந்த பாட்டி எதனால் எந்திரிச்சு வெளியே வந்தாங்கன்னே தெரியலையாங்க. ஹாலில் வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமாகவே ஒரு இடத்த பார்த்து ஃப்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. இவங்க அப்பா யதார்த்தமாக டிஸ்டர்ப் ஆகி, இது எந்த சாமியோட புண்ணியன்னு தெரியலையாங்க, யதார்த்தமாக அவருக்கு டிஸ்டர்ப் ஆகி தூக்கம் வராமல் எந்திரிச்சு வெளியே வந்திருக்கிறாரு. தண்ணி கேனில் தண்ணி பிடிக்கிறதுக்காக மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது இந்த பாட்டி நடு ஹாலில் நின்றுக்கிட்டு கொல்லப்புற கதவை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை சொல்லி மேலேருந்து கூப்பிட்டுக்கிட்டே வரும்போது அவங்க கண்டுக்கவே இல்லையா. கிட்டக்க வந்து அந்த பாட்டியை போட்டு உலுக்கி இருக்கிறாரு. அந்த பாட்டியை அழுதுகிட்டே, அது அங்கே தான் இருக்குது, அது அங்கே தான் இருக்குது, போயிரு, உள்ளே வராத போயிருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவருக்கு பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்திருக்கிறாரு. இந்த தாத்தா, நேகாவோட அம்மா, அந்த 2 குழந்தைங்க எல்லாருமே எந்திரிச்சு கீழே வந்து இந்த பாட்டியை காம் டவுன் பண்ணி அவங்களோட பெட்டில் போய் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு திருநீர்லாம் பூசி விட்டு படுத்து தூங்க வச்சுருக்கிறாங்க. அவங்க தூங்குறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆயிருக்குதுங்க. இவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த பேய் பிசாசு இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பாட்டி எதனால் வெளியே பார்த்து கையை காட்டணும், அங்கே தான் நிற்கிது, நீ வீட்டுக்குள்ளே வராத போயிருன்னு சொல்லிட்டு எதனால் அப்படி சொல்லணும். அவங்க அப்பாவுக்குமே ஒரு லைட்டாக ஒரு சந்தேகம் இருந்திருக்குதுங்க. மேபி அவங்க தூக்கத்தில் கூட இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறார் வீட்டில். ஆனால் நேகாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்கங்க போய் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட பார்க்கலாம், ஏதோ இங்கே சரியில்லைங்க, அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது மறுபடியும் அவங்களுக்குள்ள சண்டை வந்து அது அப்படியே முடிஞ்சிருச்சாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது இந்த பாட்டிக்கு காய்ச்சல் கொதிச்சிருக்குது. டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது
அவங்க அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து விட்றாங்க. அது போக நியூராலஜிஸ்ட் கிட்டையும் அனுப்புகிறாங்க. நியூராலஜிஸ்ட் கிட்ட போய் பார்க்கும்போது தான் பாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபக மறதி வந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இந்த பாட்டி படுத்த படுக்கையாகவே ஆயிட்டாங்களாங்க. அப்பப்போ நேகா காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரது இந்த தங்கச்சிங்களையும் பாட்டியும் பார்த்துட்டு போவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல் தடவை வரும்போது நல்லா இருந்த பாட்டி 2வது தடவை வரும்போது படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்களோட தங்கச்சிங்களும் அவங்க அம்மாவும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க நேகா கிட்ட. இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அன்னைக்கே சொன்னேன் எங்கேயாச்சும் போய் பார்க்கலான்னு, உங்கள் அப்பா தான் திட்டி என்னை உட்கார வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நேகாவோட தங்கச்சிங்க அந்த 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, 2 டாக் வாங்கியிருக்கிறாங்க. வீட்டில் 2 நாய் வளர்த்துருக்காங்க. ஒரு நாய் வந்து எப்படி இறந்துச்சுன்னே தெரியல, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே அப்படியே இறந்துருச்சாங்க. அதுக்கு எந்த ஒரு நோயுமே கிடையாது, எல்லா வேக்சினுமே பக்காவாக போட்டு வச்சிருக்கிற ஒரு டாக் எப்படி இறக்கும்? வீட்டுக்குள்ளே பாம்பும் கடிக்கலை, எந்த ஒரு விஷப்பூச்சி கடிச்சும் இறக்கலை. ஆனால் இயற்கை மரணமாக தூங்கிட்டு இருக்கும்போதே இறந்துருக்குதுங்க. இது ஒரு அபசகுணம். அது போக இன்னொரு நாய்க்கு ஃபிக்ஸ் வந்து அதுவுமே ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்குது. சாக போகிற ரேஞ்சில் இருக்கும்போது வேற ஒருத்தவங்க கிட்ட போய் கொடுத்துட்டாங்களாம். கொடுத்து 1 மாதம் கழிச்சு அந்த நாயை போய் பார்த்தா அந்த நாய் நல்லா தான் இருக்குதாங்க. அவங்க வீட்டில் நல்லா தான் வளர்ந்துகிட்டு இருக்குதான். அப்போது அந்த நாயோட பிரச்சனை கிடையாது, இந்த வீட்டோட பிரச்சனை தான் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரிய வருது. நேகாவோட அம்மா ஜோசியக்காரர்கிட்டலாம் போய் பார்ப்பாங்களாங்க, அவங்க பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்புறம் இந்த டாகுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நிம்மதி இல்லை, எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அவங்க சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் இப்போ இருக்கிற இந்த வீடு சரி கிடையாது, வேற ஒரு வீட்டுக்கு மாறிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பொதுவாக சொல்கிறது தாங்க. எந்த ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போனாலும் 2 பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஒன்று, உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை, அப்படி இல்லைன்னா வீடே சரியில்லை. இந்த 2 தாங்க. இந்த மாதிரி தான் எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நேகாவோட அப்பாவும் கண்டுக்காமல் விட்டுறாரு, வீடை மாற்றாமல். நேகா ஹாஸ்டல்லேருந்து அவங்களோட வீட்டுக்கு வந்தப்போ தான் இது எல்லாத்தையுமே அவங்களோட அம்மாவும் தங்கச்சிங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. அது அவங்களோட வீட்டுக்கு வெளியே தான் கேட்டுட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்கு ஹால்குள்ள பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிருக்குது. எல்லாருக்குமே கேட்டிருக்குது, நேகாவோட அப்பாவுக்குமே கேட்டிருக்குது. நேகாவோட அப்பா நைட்டு எந்திரிச்சு வந்து வெளியவும் பார்த்துருக்கிறாரு, வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. கொலுசு சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. நேகாவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, வெளியே வந்து நிறைய தவளைங்க இருக்குது, பூச்சிங்கெல்லாம் இருக்கும், அதோட சத்தம் தான் நமக்கு கொலுசு சத்தம் மாதிரி கேட்கும்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லாரும் படுத்து தூங்குங்கன்னு சொல்லி எல்லாரையும் சமாளிச்சுட்டு அவரோட ரூம்குள்ளே போயிட்டாராங்க. ஆனால் இந்த சம்பவம் ஆல்ரெடி நேகா வந்து முதல்ல சொன்னாங்க இல்லையா, ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன்னு சொல்லிட்டு, அந்த வாடகை வீட்டுக்கு வெளியவே அவங்க வீடு இருக்குன்னா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு அம்மன் கோவில் இருக்குமா. இவங்க வீட்டுக்கு வெளியே பயங்கரமாக சலங்க சத்தம் கேட்குமாங்க. யாரோ ஒருத்தவங்க வீட்டையும் அந்த ரோட்டையும் சுற்றி வர மாதிரி நைட்டு முழுக்க சத்தம் கேட்குமா. அப்போல்லாம் இவங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாராம். அப்போ இவங்களோட பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோவிலில் இருக்கிற அம்மன் தான் 12-12:30 மணிக்கு இந்த மாதிரி சாம நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, நடுச்சாம நேரம்ன்ட்டு, அந்த மாதிரி நேரத்தில் வலம் வருவாங்களாம், ஊரை சுற்றி வருவாங்களாம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பார்க்கக்கூடாது, அதே மாதிரி வெளியவும் போகக்கூடாது, அந்த அம்மன் முன்னாடியோ சாமி முன்னாடி போய் நின்னோன்னா அதை அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சத்தம் கேட்குது. ஆனால் அங்கே சலங்கை, இங்கே கொலுசு. இதை எப்படி இவங்க எடுத்துக்கிறது? வெளியே கோவிலும் கிடையாது, அக்கம் பக்கத்தில் சுற்றிலும் கோவிலே கிடையாது, வயல்வெளி மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே வந்து அம்மன் கிடையாதுங்கிறது மட்டும் இவங்களுக்கு ஆணித்தனமாக தெரியுதுங்க. இவங்க எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, இது சாமி கிடையாது, இது ஏதோ ஒரு அமானுஷங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் நேகாவோட அப்பா மட்டும் இதை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாரு. இந்த டைமில் தான் பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக ஒரு சர்வெண்ட் ஒருத்தரை வீட்டிலேயே வைக்கிறாங்க. அவங்களையும் பார்த்துப்பாங்க, அது போக சமையல் வேலையும் கொஞ்சம் பார்ப்பாங்களாம். அப்படி ஒருத்தரை வீட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கும் போது தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஒரு நாள் நைட்டு 12-12:30 மணிக்கு பயங்கரமாக இடி மின்னலோட மழை பெய்யுது. வீட்டில் கரண்ட்டும் போயிடுது. டக்குன்னு அவர் கண்முழிச்சு பார்க்கும்போது இந்த டோர் ஓப்பனில் இருக்குது. வெளியே போகும்போது எரிஞ்சு போன ஒரு உருவத்தை பார்த்துட்டு அவர் அரண்டடிச்சு அடுத்த நாள் காலையில் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இப்போது நேகாவோட அப்பா இப்போயும் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவர் வந்து வீட்டில் வந்து வேலை பார்க்குறதுக்கு பிடிக்கல, அதிக சம்பளத்தில் வேற எங்கேயோ வேலை கிடச்சிருச்சு, அதனால தான் அதை மழுப்புறதுக்கு எப்படி சொல்லி சமாளிக்கன்னு தெரியாமல் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை இவனும் கேள்விப்பட்டிருப்பான், அதனால தான் அப்படி நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகிறான், நீங்கள் இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சமாளிக்கிறாருங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அவர் ஏன் பொய் சொல்லணும்? நல்லா பேசுவாராம், வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடமே நல்லா பேசுவாராம், பழகுவாராம், பாட்டியே நல்லா பார்த்துப்பாராம், பாட்டி எக்ஸ்ட்ரா காசே கொடுப்பாங்களாம் அவருக்கு. இத்தனைக்கும் அவர் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் நைட்டு தான் அங்கே தங்கியிருக்கிறாரு, அடுத்த நாள் காலையிலேயே எந்திரிச்சு ஓடி இருக்கிறாரு. இது இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி குழப்பமாவே இருந்திருக்குதுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நேகா அவங்களோட ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. அடுத்து கொஞ்சம் வருஷங்கள் கழியுதுங்க. பாட்டி தவறிடுறாங்க, இறந்துடுறாங்க. இயற்கையான சாவு தான். ஆனால் எதனால் நல்லா இருந்த பாட்டி ஒரு மாதிரி படுத்த படுக்கையாகி இறந்தாங்கங்கிறது அவங்க அப்பாவுக்கே கேள்விக்குறியாக தாங்க இருந்திருக்குது. இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற பட்சத்தில் அப்படியே கொஞ்சம் நாட்கள் கழியுது. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நேகாவும் அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க இவ்வளோ நாளாக ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் வராத நெகட்டிவ் ஃபீலும்
ஸ்டார்டிங்கில் முதல்ல அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த அக்கா சொல்லும்போது இவங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸை உணர்வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸை இவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹாஸ்டல்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறமா ஹாஸ்டலில் நல்லபடியாக அவங்களோட லைஃப் போயிருக்குதுங்க. இவங்க அப்பா அம்மா சண்டையே பார்க்கல, இந்த மாதிரி அமானுஷங்கள் எதுவுமே கிடையாது. நிம்மதியாக அவங்களோட படிப்பை முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா நல்லாவே ஃபீல் ஆகுதாங்க. ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இவங்களை சுற்றி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது போக இவங்களுக்கு பக்கத்துலேயே நின்று யாரோ ஒருத்தவங்க இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் தோணுமா. இவங்களோட ரூம்குள்ளே இருக்கும்போதும் சரி, கிச்சனில் இருக்கும்போதும் சரி, பாட்டியோட ரூம்குள்ளே இருக்கும்போதும் சரி, இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா பாட்டி தவறிட்டாங்க, அவங்களோட ஆத்மா தான் இவங்களை சுற்றி வர மாதிரி மேபி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பாட்டியோட ஆத்மாவாக இருந்தால் எதனால் இவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியாக தோண போகுது. அது போக அந்த நெகட்டிவ் எனர்ஜி தோணும் போது எல்லாமே இவங்க ஹாலில் இருக்கும்போதும் சரி, கிச்சனில் இருக்கும்போதும் சரி, இல்லை ரூமில் இருக்கும்போதும் சரி, எதனா ஒரு லைட் ஃப்ளிக்கர் ஆகுமாங்க. அது எப்படி கரெக்டாக அந்த நெகட்டிவ் எனர்ஜி வரும்போது மட்டும் இவங்களுக்கு லைட்டு ஃப்ளிக்கர் ஆகும். இதுவே அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்குது. இது நேகாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்திருக்குதுன்னா, இது நம்மளாக ஒரு வேளை ஹாலுசினேஷன் பண்ணிக்கிறோமா, இல்லை உண்மையாகவே ஃப்ளிக்கர் ஆகுதா, என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்திருக்கிறாங்க. நேகா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, அம்மா ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, அது போக அந்த அக்கா அந்த சீனியர் அக்கா சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதாகவும் இந்த லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிறது இது எல்லாத்தையுமே சொல்லும் போது அவங்க அம்மா பெருசாக எடுத்துக்கலையாங்க. இங்கே பாருமா, எல்லாமே பாசிட்டிவாக நினச்சிப்போம், ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், அப்பா பாசிட்டிவாக தான் நினைக்க சொல்கிறாரு, அந்த மாதிரியே நம்மளும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது நியாயமாக இருந்திருக்குதுங்க. இப்போ எதனா இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், இப்போதைக்கு வீடை சேல் பண்ணவும் முடியாது. உடனே சேல் பண்ணிவிட்டு வேறு ஒரு வீட்டுக்கு போகணுன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து அப்பா இந்த வீடை வாங்கியிருக்கிறாரு. எடுத்து அவங்க அம்மா சொல்லும் போது தான் நேகாவுக்கும் புரியுது. இப்போ நேகாவும் சரி, அவங்களோட தங்கச்சிங்களும் சரி, அவங்க அம்மாவும் சரி, எல்லாருமே பழக ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே எதனா ஒரு கொலுசு சத்தம் கிடைச்சுன்னா பரவாயில்ல, அம்மன் தான் வந்திருக்கிறாங்க. நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது அம்மன் வெளியே நடந்து போவாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க இல்லையா, அந்த அம்மன் தான் நம்ம வீட்டை சுற்றி வராங்க, காவல் காக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நினச்சிட்டு படுத்து தூங்கிடுவாங்களாம், தூக்கம் வந்துருவாங்க. யாருமே வீட்டுக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். நைட்டு கொல்லப்புற கதவுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க ஏங்கி அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குமாங்க. இந்த சத்தத்தையும் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, பூனை ஏதோ ஒன்று வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, மேபி அதுக்கு சாப்பாடு யாரும் வச்சிருக்க மாட்டாங்க, அதனால அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு படுத்து தூங்கிடுவாங்களாங்க. இப்படி இவங்களோட ஃபேமிலி இவங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவிட்டியை வளர்த்ததுக்கு அப்புறமா அது அவங்களுக்கு பெருசாகவே தெரியலையாங்க. இந்த மாதிரி நெகட்டிவான எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லை வெளியே கேட்குற சத்தங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் பெருசாகவே தெரியலையாம். இது நல்லா இருக்குல்ல. மேபி பயந்துக்கிட்டே நம்மளோட ஷோ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுவீங்க, இது உங்களோட ஷோ பார்த்து இப்போ பயமே இல்லைனா, பேயே நேரில் வந்தால் கூட அதுக்கிட்ட உன்னோட கதை என்ன, உன்னோட வீட்டோட அமைப்பு என்னங்கிற மாதிரி நான் கேட்பேங்கிற மாதிரி ஒரு பொண்ணு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நெகட்டிவாக உங்களோட வீட்டில் எதனா ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சால் அதை நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுவே பாசிட்டிவாக மாறிடுது. இந்த ஸ்டோரியிலேருந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போது கொஞ்ச நாட்கள் அப்படியே போகுது. நேகாவுக்கு கல்யாணம் ஆகிடுதுங்க. இப்போவும் அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. நேகாவுக்கு கல்யாணமாகி அது டிவோர்ஸில் போய் முடியுது. டிவோர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க அதை பட்டுமடாமலும் தான் சொன்னாங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னுமே போயிட்டு இருந்த காரணத்தினால அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து, அதாவது நேகாவோட அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு மேலே நீங்க வரமாட்டீங்கன்னு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட கூட்டு போறாங்க. இப்போ அந்த ஜாதகம் பார்க்குறவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இருக்கிற வீட்டோட அமைப்பு சரி கிடையாது, அந்த வீட்டில் இருக்காதீங்க, அந்த இருக்கிற இடமே சரி கிடையாது, நீங்கள் உடனே அந்த வீட்டை வித்துட்டு வெளியே கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நேகாவோட அப்பாவுக்கு இதில் விருப்பம் இல்லைங்க. அங்கேயே கோவமாக எந்திரிச்சு வந்துடுறாரு. அவங்க அம்மாவையும் திட்டுறாரு, இங்கே பாரு, இதுக்கு தான் நான் இங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன், எப்படி சொல்கிறான் பாரு, நான் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், அவனா வாங்கியிருக்கிறான். நேகாவோட அம்மா இப்போ தான் அவங்களோட கணவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எங்க என்னை மன்னிச்சிருங்க, சொன்னால் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். இதுக்கு முன்னாடியே உங்கள் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாமல் நான் வேறு ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் பார்த்தேன். அவர் சொன்னதும் இந்த வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க, வெளியே போயிருங்கன்னு தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3வது இடம் இது நான் பார்க்குறது. எல்லாருமே இந்த வீடை தான் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கொஞ்சம் கூட காதுலேயே வாங்கிக்கல நேகாவோட அப்பா. கொஞ்சம் நாட்கள் கழிய ஆரம்பிக்குதுங்க. இப்போது இவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தர், அதாவது நேகாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவங்களோட சொந்தக்காரர்களில் ஒருத்தர் ஒரு சாமியாரை சொல்கிறாரு, இவர் நல்லா பார்ப்பார், இவர்கிட்ட பாருங்கள், எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிடுவார். ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்களோட வீட்டில் அடுத்தடுத்து எதனா ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. நிம்மதிங்கிறது சுத்தமாக கிடையாது. அவங்க அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி, வீட்டில் இருக்கிற தங்கச்சிங்களுக்கும் சரி, கல்யாணம் பண்ணி போன நேகாவுக்கும் சரி, எல்லாருக்குமே மென்டலி ஒரு மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுங்க. தாத்தாவும் இதுக்கு நடுவில் இறந்துடுறாரு. அவர் உடம்பு முடியாமல் தாங்க இறந்துருக்கிறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தர் ரெஃபர் பண்ண சாமியார் இருக்கார் இல்லையா, அவருக்கு கான்டாக்ட் பண்ணுறாருங்க. அவர் வீட்டுக்கே பார்க்குறேங்கிறாரு.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துருக்கிறாரு. கொல்லப்புற கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி பின்னாடி போய் உட்காந்து தியானம்லாம் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த வீடுன்னு கிடையாது, இந்த ஏரியாவில் இருக்கிற 40 வீடுமே சபிக்கப்பட்டது, அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடிமேல் அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்கும், உடனே நீங்கள் இந்த வீட்டை விற்றுட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த எல்லா இடமும் ஒருத்தரோட இடமாங்க. இந்த வீடு, இந்த இடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடு இருக்குமா, மாளிகை மாதிரி. அந்த வீட்டில் அப்பா அம்மா பொண்ணு 3 பேர் தானா. அவங்களோட சொத்து தான் இந்த இடம் ஃபுல்லாகவே வாம். இதை அபகரிக்கணுங்கிற ஆசையில் அவங்களோட சொந்தக்காரங்களில் சிலரும், அது போக அவங்களோட நெய்பர்ஸ் சுற்றி இருப்பாங்க இல்லையா, அவங்களில் சிலரும் ரொம்ப நாளாகவே ஸ்கெட்ச் போட்டு அவங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த பொண்ணையும் ரேப் பண்ணி அவங்களையும் புதைச்சிட்டு இந்த சொத்தை அபகரிச்சிட்டாங்களாங்க. அதை அப்படியே மறைச்சிட்டாங்களாம். இதுதான் இந்த இடத்தோட பாஸ்டாங்க. இப்போது அந்த பொண்ணோட ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கதாகவும், இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வேறு ஆட்களுக்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க. அது நாளடைவில் வம்சாவளியில் அப்படியே மாறி மாறி வந்திருக்கு இல்லையா. யாரெல்லாம் இந்த இடத்துக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரோட குடும்பத்தையுமே அந்த பொண்ணோட ஆத்மா தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணோட ஆத்மா இங்கே இருக்கிறவங்க யாரையுமே நிம்மதியாக இருக்க விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை நேகாவோட அப்பாவால் ஏற்றுக்க மறுக்க முடியலைங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு வீட்டில் என்னடானா பாம்பு கடிச்சு ஒருத்தர் இறந்துட்டாரு, இன்னொரு வீட்டில் என்னடானா ஒருத்தன் கொள்ளைக்காரன் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாரையும் கொன்னுட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான், இன்னொரு வீட்டில் என்னடானா மறுபடியும் ஒரு பொண்ணு வந்து தீக்குளிச்சு இறந்துருச்சு, இவங்க வீட்டில் நேகாவோட பாட்டி இறந்துருக்கிறாங்க, தாத்தா இறந்துருக்கிறாரு, ஒரு நாய் இறந்துருக்குது, இத்தனை உயிர் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குது. அது போக பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல நல்லா இல்லாமல் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அடிமேல் அடி விழுகும்போது எல்லாருக்குமே காட்டிக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாருமே நிம்மதியாக இல்லை, எல்லாருக்குமே எதனா ஒன்று வச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போது நேகாவோட அப்பா புரிஞ்சுக்கிறாருங்க. அப்போது இடத்துல தான் பிரச்சனை, இவர் சொல்கிறது பொய் கிடையாதுங்கிறத கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுமாங்க, இவங்களை சுற்றி இருக்கிற அந்த நெய்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஏரியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது தெரியுமா. அபகரித்த இடத்த தான் இவங்க எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்க வேற ஒருத்தங்கிட்ட இருந்துங்கிறதும் தெரியுமா. கேட்க முடியாத ஒரு பர்சனுங்கிறனால இவங்களால கேட்கவும் முடியலை. அது போக இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வரும்போதே அவங்களாம் சொல்லியிருக்கலாம்ல இங்கே வராதிங்கன்னு, யாருமே சொல்லலையாங்க. நம்ம வாங்கிட்டோம், இவங்களும் வாங்கிட்டு வரட்டுங்கிற மாதிரி விட்டுருக்குறாங்க. அந்த ஏரியாலேயே ஒரே ஒரு மாமியோட வீட்டில் மட்டும்தான் எந்த ஒரு அமானுஷமோ அசம்பவிதமோ நடந்தது கிடையாதாங்க. அவங்க ஒரு பிராமின் ஃபேமிலியா, ஒரே ஒரு தாத்தா பாட்டி 2 பேர் தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட வீட்டில் மட்டும் எந்த ஒரு அமானுஷம் எதுவுமே நடந்தது கிடையாதாங்க. அதுக்கு காரணம் அந்த மாமி அவங்களோட வீட்டை வந்து ஒரு மாதிரி சுத்தபத்தமாக வச்சுக்கிறது, அது போக நிறைய மந்திரங்கள்லாம் சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. கேளுங்களேன். அந்த மாமி எல்லாமே கரெக்டாக பண்ணி அவங்க அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிடுவாங்க, பூஜை இதெல்லாம். அதனால் பெருசாக அவங்கள மட்டும் இதை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. அந்த சாமியார் வந்துட்டு போனதுக்கப்புறமா இவங்க அவர்கிட்டயே கேட்டு இப்போதைக்கு எதனா ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டிருக்கிறாரு. வாஸ்துவை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. வாஸ்துப்படி அவங்களோட வீட்டோட அமைப்பை கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க. அது போக நிறைய பூஜைகள்லாம் பண்ணி இப்போயுமே அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்களாங்க. இப்போ அவங்களோட ஏரியா பார்ஷான ஏரியாவாக ரோட்டு மேலேயே இருக்குதான் இவங்களோட இடம். அதாவது இந்த வீடு எல்லாமே இந்த சொசைட்டி வந்து ரோட்டுக்கு மேலேயே இருக்குதான். இப்போது பல கோடிகளுக்கு போகுமா, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் வச்சுருந்தா நல்ல ரேட்டுக்குமே போகும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இன்னுமே விற்காமல் வச்சுருக்கிறாராங்க. ஆனால் இப்போ கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நேகா அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே அவங்களோட தங்கச்சிங்களோட உட்காந்து அவங்களோட ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது கீழேருந்து ஒரு கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குது. மேலே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வந்தால் இந்த கொலுசு சத்தம் கேட்கும் இல்லையா, நல்லாவே கேட்குது. யாரோ ஒருத்தவங்க ஸ்டெப்ஸில் ஏறி வேகமாக ஓடி வராங்க. இவங்களோட ரூம் கிட்ட வரைக்கும் அந்த சவுண்டு கேட்டிருக்குதுங்க. வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லையா. கீழே பார்த்தா அவங்க அம்மா சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது இப்போ வரைக்குமே அந்த வீட்டில் அமானுஷங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குதாங்க. வேறு வழியே இல்லை, விற்க வேண்டிய சூழ்நிலை இப்போ வரலங்கிற காரணத்தினால அந்த அமானுஷத்தோடு அவங்களும் வாழ பழகிட்டாங்க. இப்படி தான் இவங்களோட நெய்பர்ஸும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போது யாரோட உயிரும் போகிறது இல்லை பெருசாக அந்த ரத்த காயம் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலையாங்க. அதுக்கு காரணம் எல்லாருமே அவங்கவுங்களோட ரிலீஜியன் முறைப்படி அங்கங்கே ஒரு பூஜையை பண்ணுறது, நிறைய விஷயங்கள்லாம் அவங்கவுங்க வீட்டில் வெளியவும் சரி உள்ளேயும் சரி மாட்டி வச்சுருப்பாங்களாம். அந்த ஏரியாவே பார்த்தாலே ஏதோ செய்வன சூனியம் வைக்கிற ஏரியா மாதிரி இருக்குமா. லைக் எல்லாரோட வீட்டுக்கு வெளியவும் எதனா ஒன்று தொங்கிட்டு இருக்குமா. அவங்க கிறிஸ்டினாக இருந்தால் அவங்க முறைப்படி எதனா ஒன்று வெளியே தொங்குறது, இல்லை ஹிந்துவாக இருந்தால் அவங்க முறைப்படி எதனா ஒன்று வெளியே தொங்குறது. இப்படி கண்திருஷ்டிக்கு வெளியே வந்து அந்த மஞ்சக்கயிறு அப்புறம் இதெல்லாம் மாட்டுவாங்க, கருப்பு கயிறுலாம். அந்த மாதிரி இங்கே மேண்டட்ரியாக அந்த விஷயங்கள் இருக்குமாங்க எல்லாரோட வீட்லேயுமே. அவ்வளோதாங்க. நேகா என்கிட்ட அவங்களோட வாழ்க்கையில் நடந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை வரைக்கும் சொன்னாங்க. அதை என்னோடய ஸ்டைலில் நான் நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இவங்களோட நேம் வந்து நேகா கிடையாது, அவங்களோட ஊர் வந்து கேரளா தான். பட் அந்த கொல்லம் சொன்னேன் இல்லையா, அது வந்து புனைப்பெயர் தாங்க.
அவங்களோட ஏரியாவையோ நேமையோ எதுவுமே மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அவங்களோட அப்பாவும் ஃப்யூச்சரில் அந்த வீடை சேல் பண்ண தான் போகிறாருங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து அவங்களே என்கிட்ட சொல்லலை, என்ன ஏரியா அப்படிங்கிறத என்கிட்ட மென்ஷன் பண்ணாமல் மொட்டையாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டோரியை லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் அஞ்சலி பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் மிஸ்டர் பிரபாகரன் மலையாளம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து மே மாதம் பிறந்திருக்கிறீங்க. லைக் நம்மளோட கமெண்ட் செக்ஷனை எடுத்து பார்த்தா அண்ணே எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கள், என் கணவருக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறையா அனுப்பியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே பர்த்டே விஷ் பண்ணிடலாமா? வனிதாங்கிறவங்க எப்போவுமே நமக்கு கமெண்ட்டில் வந்து நிறையா ஸ்டோரிஸ் அப்புறம் நிறையாலாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அதை சாரி வனிதா, என்னால் கவனிக்க முடியலங்க. நீங்கள் பெருசாக அனுப்பிட்டு இருந்தீங்க, அதில் எது ஃபஸ்ட்டு எது செகண்டுங்கிறது எனக்கு தெரில. நீங்கள் மேபி இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருந்தீங்கன்னா கூட ஒரு கோர்வையாக இருந்திருக்கும். இது எப்படி பார்க்கன்னு தெரில. அவங்க என்ன அனுப்பியிருக்கிறாங்கன்னா மே 4 அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டேவான். அவருமே வந்து நம்ம டெவில்ஸ் கிச்சனோட ஒரு பெரிய ஃபேனாக. ஸோ அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே சார். உங்களோட நேம் என்னங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை, இருந்தாலும் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. மே 5 விகான் பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே விகான். சும்மா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடிங்க. அந்த ஐடியில் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து நான் பேசுகிறேன்னு மே 6 வந்து எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அவங்களோட நேம் என்ன எதுவுமே மென்ஷன் பண்ணலை. சும்மா பார்க்குறோம் ஸ்ரீலங்கா, ஹாப்பி பர்த்டே. மே 28 ரிஷி நந்திதா இவங்க 2 பேருக்குமே பர்த்டேவான். அவங்களுக்குமே விஷஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே ரிஷி அண்ட் நந்திதா. அது போக ஹேமா மாணிக்கம் சொல்லிட்டு ஒரு அம்மா நமக்கு எப்பயுமே மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கூட நடுவில் வந்து உடம்பு முடியாமல் போயிருந்துச்சு. இந்த திவ்யா ஜெயராமன் அவங்களும் ரெகுலராக வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்களும் போயிட்டு அந்த அம்மா வந்து விசாரிச்சிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இப்போ கமெண்ட்லேயே ஒரு குடும்பமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா எனக்கு கல்யாண நாள், எனக்கு வந்து பர்த்டேன்னு சொன்னால் அதுக்கு கீழே ஒரு 10-15 பேர் கமெண்ட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த யூனிட்டி. அண்ட் அவங்களோட பையனுக்குமே வந்து இப்போ தான் பர்த்டே முடிஞ்சிச்சு. அவங்க வந்து அந்த மெசேஜ் போட்டிருந்தாங்க, நான் வந்து அதை கவனிக்கலை, சாரிமா. பிலேட்டட் விஷஸ் பிரதர். அப்படியா? அதெல்லாம் இப்போ விஷ் பண்ண மாட்டோம், அதுக்கு தனியாக நீங்கள் வீலாகில் போடுவோம். எப்பா மே மாதம் எவ்வளோ பேர் பிறந்திருக்கிறாங்க தெரியுமாப்பா? ஏன் எத்தனை தெரியுமா? இப்போ நாளா இது இன்னும் வேறு நிறைய இது பார்த்து வச்சுருந்தேன், ஆனால் அது ப்ராப்பராக அனுப்பலை. நிறைய பேர் வந்துட்டு பர்த்டேன்னு சொல்லிட்டு மொட்டையாக அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, மே மாதம் பிறந்த நம்ம கோஸ்டிஸ் எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இந்த மே மாதம் வந்து உழைப்பாளர்கள் தினம் சொல்லுவாங்க. இந்த மாதம் பிறந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக கடினமான ஒரு உழைப்பாளியாக தான் இருப்பாங்க, அஞ்சலி பிரபாகரனை தவிர்த்து. நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய உழைப்பாளிகள். உங்கள் எல்லாருக்குமே வந்து விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ எல்லாருக்குமே பர்த்டே விஷஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. என்னையா என்னாச்சு? வந்துட்டார் இப்போ ஒரு எம்ஜிஆர் ஐயா மாதிரி கையை காட்டிக்கிட்டே வராரு. என்னையா இந்த பக்கம் என்ன வச்சுருக்கிறீங்க டிஷர்ட்டில்? ஐஸ்கிரீம் கண்டிக்காரே. எவ்வளோ ஐஸ்கிரீம்? 5 ரூபா. 5 ரூபா தானா? பரவாயில்லையே. எங்கள் வீட்டுக்கிட்ட கொடுங்க, நல்லாயிருக்கு. எதுக்கு வந்தீங்க? என்ன தளபதி ஹேர் கட்டுன்னு கேட்டிங்க, அவரும் ஏதோ வெட்டி விட்டாப்புல. வீடியோலாம் போட்டோம், ரீல்ஸ்லாம் அஞ்சலி பிரபாகரனில் யூடியூப் சேனலில். இப்போ என்ன மண்டை ஒரு மாதிரி பாப் கட்டு மாதிரி ஏன் டிஃபன் பாக்ஸை கவுத்துன மாதிரி இருக்கே. ஆனால் நல்லா தான் இருக்கிறாரு. பேபி ஷாலினி அவங்களோட ஹேர் கட்டு பாது என்னையா? அங்கே பாரு, அழகாக இருக்காரு ஐயா. இப்படி பண்ணால் தான் அழகாக இருக்க மாட்டார். நேராக ஒழுங்காக உட்காருங்க. எதுக்கு வந்திருக்கு வண்டி? ஐஸ்கிரீம் வண்டி. எல்லாருக்கும் வண்டி, அந்த ஐஸ்கிரீம் வண்டி கொடுக்கும். சொல்லு, எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லிக்கிறோம். மே மாதம் வந்து தயவு செஞ்சு லீவ் விடாதீங்க. ஏசியை போட்டாச்சும் ஸ்கூலை வைங்க, அப்பா அம்மா பாவம் அப்படின்னு சொல்லியா? ஸ்கூல் நிர்வாகத்துக்கெல்லாம் சொல்லு எல்லாருக்கிட்டையும். ஏங்க ஏசி போட்டு வைங்க. எல்லாருக்கும் வீடு லீவ் போடாதீங்க, ஸ்கூலில் லீவ், எனக்கு ஸ்கூல் லீவ் போடாதீங்க, அப்பா அம்மாவோ பாவோ. ஆமாம், போட்டு விடுங்க. பார்த்தியா மனப்பாட ஸ்கில்ஸ் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு பாரு. நான் சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டான் பாரு. அப்படியே
ஆனால் சொன்னேன். ஆமாம், எங்கே ஏபிசிடி சொல்லு பார்ப்போம். ஏபிசிடி சொல்லு. ஏபிசிடி 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 இஎஃப்ஜிஹெச் சொல்கிறா. ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் சொல்லு. ஏபிசிடி இஎஃப்ஜி எஸ்வாட்லைகே எல்லமானம் சூசை. அதாவது ஸ்கூல் வந்து கொஞ்சம் லீவ் விட்டாங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்து கொஞ்சமாச்சு ஏபிசிடி படிக்கிறது, ஓர் ஒன்றா 1 2 2ன்னு சொல்லிட்டு எதனா கணக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன உட்காந்துக்கிட்ட அது ஒரு பக்கம் டிவி பார்க்க, இது ஒரு பக்கம் ப்ளே ஸ்டேஷன் விளாடாந்தா என்ன அது? இதில் ப்ளே ஸ்டேஷன் வேறு விளாண்டியாமே. உன் சைஸுக்கு நீலாம் கேம் ப்ளே பண்ணி வீடியோ போடுற. அஞ்சலி பிரபாகரனில் வந்து ஒரு வீடியோ வரப்போகுது மக்களே. என்னென்னா இவர் வந்து கேமரான். இவர் வந்து ஒரு என்னடா ஒரு ப்ளே ஸ்டேஷனில் வந்து ஒரு கேம் விளாண்டு போட்டுக்கிறாரு. அந்த கேம் பேர் என்ன? ஜிடிஏவா? 5ஆ 6ஆ? 5 6 இன்னும் வரலையே. அட பாவி டேய். GTA 5 நம்ம அர்ஜுன் பிரபாகரன் விளாண்ட அந்த கேம் பிளேவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அஞ்சலி பிரபாகரன் சேனலை நாளைக்கு பாருங்கள். நாளைக்கு எலெக்ஷன் டே. யார் வின் ஆக போகிறாங்க, யார் லாஸ் ஆக போகிறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஜாலியாக நீங்கள் எல்லோரும் நாளைக்கு 6 மணிக்கு அர்ஜுனோட கேம் பிளேவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஆமாம், அடுத்தடுத்து விளாடுவீங்களா என்ன? முதல்ல அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அப்படிலாம் விளாட முடியாது. கண் என்னத்துக்கு ஆகிறது? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான், அதுவே அதிகம். புரியுதா? அதுவும் அர்ஜுனோட வாய்ஸ்லேயே அவர் வந்து கேம் ப்ளே பண்ணி போட்டிருக்கிறாரு. ஸோ அர்ஜுனோட கேம் ப்ளே எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அங்கேயும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இங்கேயும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அர்ஜுனையா, இப்போ என்ன உங்களுக்கு லீவ் முடிஞ்சோடனே நீங்கள் எத்தனை ஸ்டாண்டர்ட் போகிறீங்க? 4 ஸ்டாண்டர்டா? சூப்பர். போ யூகேஜி போ. யூகேஜியே எல்கேஜி போகிறாரு பெரிய மனுஷன். சரி, ஓகே மக்களே, இதோட நம்ம கடையை மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரொம்ப நாளாக வந்து அர்ஜுனை காட்டுங்கன்னு சொல்லிட்டு ப்ளூப்பர்ஸ் நான் மிஸ் பண்ணுறேன். ப்ளூப்பர்ஸ் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ சமீப காலத்தில் வெறும் பேய் கதையாக மட்டும் சொல்கிறீங்க, பயமாக இருக்குன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதனால் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ளூப்பர்ஸ் இன்றைக்கி விட்டுருக்குறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.